காய்ஸ் உங்களோட லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து பண்ணி வச்சுருங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல்லேருந்து ரிமோட் ஆக்சஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரிமோட் ஆக்சஸ்னால் ஒன்றும் இல்லைங்க காய்ஸ். ஸோ உங்களோட லேப்டாப் ஆர் பிசியை வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்களோட மொபைலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து நீங்கள் வெளியே இருக்கீங்க, உங்களோட லேப்டாப் வந்து விட்டுட்டு போயிட்டீங்க, ஒரு முக்கியமான டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரோ ஏதாவது வந்து நீங்கள் வந்து ரிமோட் ஆக்சஸ் மூலமாக உங்களோட மொபைல்ல இருந்தே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், ஸோ இது எப்படா செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க காய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லேப்டாப் வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லேயும் வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அது இல்லாமல் உங்களோட லேப்டாப் வந்து ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரிமோட் ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு குரோம் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ நான் இப்போ வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிவிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன் உள்ள போயிட்டீங்கன்னா, ஸோ எக்ஸ்டென்ஷன் உள்ள போயிட்டு ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அந்த குரோம் இதுவே. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே செட்டப் ரிமோட் டெஸ்க்டாப்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்புக்கு ஒரு நேம் கொடுக்க சொல்லும். நேம் வந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னை வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ இந்த பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து பின்னெல்லாம் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஓகே ஆகுது. ஸோ எஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து லேப்டாப் செட்டப் வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து செட்டப் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு உங்களோட மொபைலை வந்து எடுத்துங்க. ஸோ மொபைலை வந்து எடுத்துகிட்டு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்க கைஸ். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரிமோட் ஆக்சஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸோ ரிமோட் ஆக்சஸ் டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி கூகுள் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக ஒரு ஆப் வந்து ஷோ ஆகும். அது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போத் நீங்கள் கம்ப்யூட்டர் லாகின் பண்ணி வச்சிருக்க இமெயில் ஐடியும் ஸோ மொபைலில் லாகின் பண்ணி வச்சிருக்க இமெயில் ஐடி சேமாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸில் கிரியேட் பண்ண அந்த பிசி நேம் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி கேம்னு வச்சிருக்கேன். ஸோ உங்களோட மானிட்டர் நேம் என்ன வச்சிருக்கீங்களோ உங்களோட கம்ப்யூட்டர் நேம் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களால் வந்து ஸ்க்ரீன் வியூ வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ரிமோட் ஆக்சஸ் வந்து பக்காவாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் வந்து பயங்கர அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் இருக்கீங்க, எமர்ஜென்சி டைமில் உங்களோட லேப்டாப் வந்து கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது உங்கள் வீட்டில் வந்து லேப்டாப் மட்டும் ஆன் பண்ணிட்டு இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி விட்டாங்கன்னா போதும். ஸோ இந்த செட்டப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமோட் ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நண்பர்களே. தேங்க்யூ.